சரிங்களா? அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், ஒரு ஓட்டம் மட்டும் போடுவோம், அதுக்கு முன்னாடி ஓட்டையே போடாம வச்சிருவோம். ஸோ ஓட்டம் போடாம வச்சா என்ன ஆகும்னா தண்ணி நிற்கும், செடி அழுகி போயிடும். இது ஃபர்ஸ்ட் நம்மளுடைய லேர்னிங் தான். ஸோ எல்லாமே வந்து அனுபவம் தாங்க. ஒரு வாட்டி நீங்கள் பண்ணி பார்த்து தான் அந்த அனுபவத்தில் தான் நீங்கள் வந்து பேச முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஓட்டை கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? ஒரு பாட்டுன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓட்டை போட்டுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றக்கூடிய தண்ணி வெளில வரணும். அப்படி வெளில வராமல் உள்ளே இருந்துச்சு அப்படின்னா செடி வந்து அழுகி போகிறதுக்கு சான்ஸ் அதிகம் இருக்குது. 100% வந்து பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் நீங்கள் பார்க்கலாம். அதில் உள்ளக்குள்ளே இருக்கக்கூடிய மண்புழுக்கள் கூட என்ன பண்ணும், செத்து போயிடும், வெளில வந்து போயிடும். மண்புழுக்கள் என்ன பண்ணும், வெளில வந்து. ஸோ ஓட்டம் போட்டுறீங்க, ஒரு பாட்டு எடுக்கிறீங்க, எதுவோ க்ரோ பேக் எடுக்கிறீங்க, எதுவோ ஓட்டம் போடுறீங்க. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா யாருக்கா சொல்லுங்க. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்? ஓட்டம் போட்டாச்சு, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? க்ரோ பேக்ல மண் எப்போ போகிறோம், அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் சொல்லுங்க. குப்பைகளை போடலாம். சரி, அப்புறம் சாணி எது இப்போ லேயராக போடலாம். ஸோ இது வந்து நம்மளுடைய பழக்கம் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ குப்பைகள் போட்டோம், அந்த மண் போடுறோம், இது என்ன ஆகுது அப்படின்னா ஓட்டை வந்து அரைச்சிடுங்க. சரிங்களா? நம்ம போட்டிருக்க ஓட்டை வந்து அந்த மண் வந்து அரைச்சிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணல என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ எங்கே பார்த்தாலுமே அடுப்பு கறி இருக்கு இல்லையா, சார்கோல் சொல்லுவாங்க. ஸோ அந்த சார்கோலை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடியில் ஒரு லேயராக போடுறோம். சரிங்களா? ஓட்டை போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், சார்கோல். அது எவ்வளோ இன்ச்சு போடலாம் அப்படின்னா 2 இன்ச். ஓகேங்களா? 2 இன்ச்சு அளவுக்கு நம்ம சார்கோல் போடுறோம். இது வந்து நீங்கள் க்ரோ பேக் ஆகட்டும், சரிங்களா, பாட்டாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரிதான், இதுமாதிரி பண்ணுங்க. சார்கோல் போடுறோம். மேலே வந்து காட்டன் கிளாத், இப்போ வந்து ஜியோ ஃபேப்ரிக் கிளாத் அப்படின்னு வந்துருக்கு, அது கூட போடலாம். இப்போ அதுவும் எனக்கு வாங்க முடியாது அப்படின்னா காட்டன் கிளாத் நல்லா சலாட மாதிரி இருக்கும் இல்லையா, அதை அந்த ரவுண்டாக கட் பண்ணி அதுக்கு மேலே லேயர் போட்டு அதுக்கு மேலே குப்பையை போடுவோம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா மழை காலங்களும் சரி எல்லா காலங்கள்லையும் அந்த ஓட்டை வந்து அடைப்படாது. சரிங்களா? அந்த ஓட்டை வழியாக போகிற காற்றும் தடைப்படாது, மண்புழுக்களும் இறக்காது. முடிஞ்சா தேங்காய் நாரை மட்டையாக போடக்கூடாது, தேங்காய் நாரை உதிர்த்து அடியில் ஒரு லேயராக போடணும். இப்போ வந்து கோகோ பீட்டோட ரேட்டு எங்கேயோ போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கெல்லாம் 100 ரூபா வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. இப்போ 500 ரூபாங்கிறாங்க. ஒரு கோகோ பீட்டோ வாங்கவும் முடியாது, அந்த சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கரும்பு சக்கையை எங்கே பார்த்தாலும் கிடக்குது, அது வேஸ்ட்டாக பண்ணி குப்பையில் போட்டு நாத்தடிச்சு தான் போகுது. அதை கொஞ்சமாக எடுத்து வந்து காய வச்சிருங்க. வெயிலில் நல்லா போட்டு என்ன பண்ணணும், காய வச்சிடணும். காய வைக்க பயன்படுத்துறாங்க, ஸ்மெல் வரும். நல்லா காய வச்சுட்டு அதை உதிர்த்து அடியில் ஒரு லேயராக போட்டுங்க. அது வந்து சூப்பரான ஒரு உரமாக இருக்கும். மண்புழுக்களுக்கும் உரமாச்சு, செடிகளுக்கும் அது உரமாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் பண்ணிட்டோமா, இப்போ அடுத்து தான் மண்கலை வரும். ஸோ மண்கலையை பொறுத்த அளவுக்கு நம்ம கோகோ பீட் தான் ஆட் பண்ணுவோம். அது வந்து சும்மா ஒரு மண்ணை சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான் அதோட பர்பஸ். மற்றபடியா அதை வச்சா வளர்ந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு கோகோ பீட்டை போட்டு வச்சா வளர்ந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வெறும் கோகோ பீட்லேயே நம்ம மக்க வச்சு தான் பயன்படுத்துவோம். அதில் வந்து உயிர் உரங்கள் சூடோமோனோஸ், அசோஸ்பைரிலம், ஆஸ்ட்ரோபாக்டீரியா, ட்ரைகோடர்மா வண்டி போன்ற உயிர் உரங்கள் இருக்கு. அந்த உயிர் உரங்கள்லாம் போட்டு பிசைஞ்சு இந்த கோகோ பீட்டை மக்க வச்சு பயன்படுத்தினீங்கன்னா அதுலேயும் செடி. வெறும் கோகோ பீட்டை போட்டு வெறும் செடி வச்சிங்க அப்படின்னா அதில் காரத்தன்மை அதிகமாக இருக்கும். உடனே செடி வந்து வேரழுகள் கஞ்செடிகள் வந்து இறந்து போயிடும். ஸோ கோகோ பீட் ரேட் அதிகமானதுனால ஆல்டர்னேட்டிவாக என்னென்னலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா அப்போ நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய தேங்காய் மட்டையை நல்லா குச்சி வச்சு அடிச்சுட்டு நல்லா மாவு மாரி போட்டு பயன்படுத்தலாம். அப்புறம் வந்து கரும்பு சக்கை பயன்படுத்தலாம். மெயினாக வந்து குப்பைகள் இருக்கணுங்க. குப்பைகள் இல்லாமல் நீங்கள் செடி வளர்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து சத்து இருக்காது. மண்ணில் சத்து இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இலைத்தழைகளை அதிகமாக போடுங்க. அது காஞ்ச இலைத்தழைகளாக இருந்தால் பெஸ்ட்டு. இந்த காஞ்ச இலைத்தழைகளை மண்கலையோட சேர்த்து பிசைஞ்சு உள்ளே வச்சிருங்க. இப்போ மண்ணை பிசைஞ்சு வைக்கிறோம். ஸோ மண்ணை வந்து நல்லா இறுகி போயிடுறது. அதுக்கு என்ன பண்ணுவீங்க, இப்போ நார்மலாக மண்ணை கழுவி வச்சிருக்கிறோம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மண் என்ன ஆகுது, இறுகி போயிடும். அப்போ என்ன பண்ணணும், மண்ணை வந்து நம்ம லூஸ் பண்ணணும். இப்போ லூஸ் பண்ணாதான் வேர் வந்து எங்கே பார்த்தாலும் போகும். அடுத்து வந்து பாட்டுக்கு வர எந்த செடி எந்த பாட்டில் வைக்கலாம் அடுத்தது வரும். இப்போ மண்ணை வந்து இறுக்கமாகுது, அதை லூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஜீவாமிர்தமோ பஞ்சகாவியாவோ அதை ரெகுலராக பயன்படுத்தும் போது தான் மண் வந்து என்ன ஆகும், சாஃப்டாக. எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோன்னே தெரியாமல் எல்லாம் ஊற்றுல இருக்கிற ஊற்றி விடுறோம் அப்படின்ட்டு எல்லாமே டெய்லி. சரிங்களா? ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஊற்றி விடணும். அப்போ தான் வந்து மண் வந்து சாஃப்டாகும். மண் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கோ வேர் வந்து நிறையா போகும். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு க்ரோ பேக்கில் ஒரு கத்திரிக்காய், ஒரு 12 கிராஸ் ஸ்டோரில் ஒரு கத்திரிக்காய் செடி வைக்கலாம். இதே வந்து 50 செடி வைக்கலாமா? வைக்கலாம். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அது ஒரு விதையை வாங்கிட்டு போகிறாங்க, அப்படியே ஒரு க்ரோ பேக்கில் போட்டுறாங்க, அது வந்து காய் காய்ச்சிரும் அப்படின்னு நினச்சிடுறாங்க. சரிங்களா? அது வந்து ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்கு. அந்த க்ரோ பேக்கு என்ன வளருமோ அதை தான் வைக்கணும்.
சரிங்களா? ஒரு சின்ன செடி வைக்கிறீங்க, ஒரு 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 12 கிராஸ் க்ரோ பேக் அப்படின்னா ஒரு தக்காளி செடி, ஒரு வெண்டைக்காய், ஒரு கத்திரிக்காய் இது வைக்கலாம். அதை விட்டுட்டு 2 வச்சாலும் தப்பு தான். அது கொஞ்சம் க்ரோ பேக் இன்க்ரீஸ் பண்ணலாம். 12 கிராஸ் 50 இன்க்ரீஸ் பண்ணா 2 வைக்கலாம். அது மாதிரி ஸ்பேஸ் இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து இப்போ ரவுண்டா இருக்க க்ரோ பேக், ரெக்டாங்கிள் க்ரோ பேக் 2 இருக்கு. இப்போ வந்து ரெக்டாங்கிள் க்ரோ பேக் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா கொடி காய்கறிகள். இப்போ நார்மலாக வந்து ஒரு அவரைக்காய் செடி எடுத்து போயிட்டு ஒரு 15 கிராஸ் 15 போடுறீங்க அப்படின்னா வளரும். வளராமல் இருக்கிறது வளரும். வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? கொஞ்சமாக காய் காய்க்கும், காய் வந்து சின்னதாக காய்க்கும். அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த செடியை மண்ணை வெளில எடுத்து பாருங்களேன், அந்த வேர்லாம் எப்படி இருக்கும்? சுருட்டிக்கிட்ட வரும் உள்ளுக்குள்ள. அப்போ எந்தெந்த செடியெல்லாம் அகலமாக போகும் அது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? இப்போ நீங்கள் வந்து பீர்க்கங்காயோ அவரைக்காயோ புடலங்காயோ போட்டிங்கன்னா ரெக்டாங்கிள் க்ரோ பேக்காக சரிங்களா? அப்படி ரெக்டாங்கிள் க்ரோ பேக் இல்லைன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் அது மாதிரி மாடியில் வைக்கிறவங்களுக்கு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஈல்டு இருக்குது. இப்போ கொஞ்சம் சார் பேசுவாங்க, அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக ஐயா அப்பப்போர் அந்த ஐயா தெரியாதுங்க. நம்ம குடும்பத்தில் இருக்க முடியாது. சமீபத்தில் பிரதமர் மோடி இல்லாமல் சிறந்த இயற்கை விவசாயி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேருக்கு மேலே இயற்கை விவசாய பயிற்சி கொடுத்துருக்காங்க. என்னோட வாழ்க்கையே வந்து இயற்கை விவசாயத்துக்காக அர்ப்பணிச்சு எங்களுக்கு வந்து ஆரம்ப காலத்தில் இருந்து ஆர்கானிக் ஸ்டோரில் நடத்துறதுக்கு அத்தனை உதவிகளும் எங்கெங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன கான்ட்ராக்டர் தாமஸ் எல்லாம் இருப்பாங்களோ தொழில்நுட்பங்கள் அனைத்தும் வந்து எங்களுக்கு கொடுக்குறது வந்து ஐயா தான். ஐயாவை சில நிமிடங்கள் பேசுவாங்க இருக்காங்க. வணக்கம். கோவை மாவட்டம் சூரியன் தாலுகா இருகூர் கிராமம் அக்கப்பட்டு வந்திருக்குது. என்னை பற்றி அறிமுகப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. வாழ்க்கை நோக்கம் திறந்துட்டா ஓடுற போது நிறைய இடர்பாடுகள் வாழ்க்கையில் சம்பாதிக்கிறது ஏதோ ஒரு இடத்துல சேமிப்பு இல்லாமல் கலந்து வருது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது முதல் உணவு. நான் நிறைய இயற்கை விவசாயம் வர்றதுக்கு முன்னால் ரசாயன விவசாயம் செஞ்சு அதில் நிறைய அனுபவங்கள், கசப்பான அனுபவங்கள் வந்ததுக்குனால அது அந்த தேடுதலை அதிகப்படுத்துகிறேன். இயற்கை விவசாயத்துக்கான படிநிலை என்ன அப்படிங்கிறத இந்த தமிழ்நாடு முழுவதும் தேடிட்டேன். அதில் முதல் கிடைத்தவர் தான் நம்மள்தான். நம்மாழ்வார் வந்து விதை போட்டார். இப்போ நம்ம எல்லாம் இத்தனை பேர் இங்கே உட்கார்ந்து கேட்குறோம் அப்படின்னா அவருடைய கருத்து பரவலானதான் வந்து எனக்கு கண்முன்னால் தெரியுது. இந்த மனித வாழ்க்கையில் நோய் இல்லாமல் வாழணும் அப்படிங்கிறதுக்கான சூழல் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வருவது நல்ல உணவு கிடைக்கணும். நல்ல உணவு சரியான விதத்தில் நம்மளோட நம்ம உடலுக்கு தீங்கு விளைவிக்காத நிறையா இருக்கணும். அது வந்து மக்களுக்கு ஏதோ விதத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளே வந்தது. அதுக்கு பின்னால் அதனுடைய வழித்தராக மிகப்பெரிய ஆரம்ப மாதிரி தெரிஞ்சிச்சு. அதற்கு பின்னால் பாராட்டக்கூடிய கருத்துக்கள் இயற்கை விவசாயத்துக்கு போகிறதுக்கான ஒரு சூழல் எனக்குள்ள அமைஞ்சது. இது தொடர்ந்து பயணம் பண்ணும்போது இதில் நிறைய தேடுதலோடு வர்றாங்க. மக்களுக்கு ஏதோ விதத்தில் கொடுக்கணும் அப்படின்னா எந்த இடத்துலையுமே வழி தெரியல. இதுக்கு முன்னால் ஏதாச்சும் செஞ்சிருந்தால் அவங்க பின்னால் நம்ம போகிறதுக்கான வழி நம்மளுக்கு தெரியும். புதுசாக கண்டுபிடிச்சி போகிற அளவுக்கு இருக்குது. அப்போ வந்து ஒரு விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எந்த இடத்துலையுமே இல்லை. யூனிவர்சிட்டியில் போகணும், பயிற்சி களங்கள் நிறைய போய் பார்த்துருக்குறோம். அதுக்கான படிகளை எதுவுமே தெரியல. அதற்கு பின்னால் ஒரு 5-6 வருடங்கள் யோசனை வந்து அதற்கு ஒரு பயிற்சி களத்தை உருவாக்கணும். ஒரு சென்ற நிலம் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், 3 மாதம் 90 நாள். அதில் இருக்க அந்த 90 ஒரு பயிர் வந்து வளர்ந்து அதனுடைய முழு அறுவடையை கொடுக்கக்கூடிய காலம் 90 நாள். 20 நாள் நாற்றாங்கள், 40 நாளில் பூ எடுத்து, 40 நாளைக்கு பின்னால் அறுவடை வரும். அறுவடைக்கு பின்னால் நம்முடைய லாப நஷ்டத்தை கணக்கு அளவுக்கு வந்துடுவோம்.
இயற்கை முறையில் விளைவிக்கிறதுல ஒரு விதை போட்டால் 100 விதை ஆகக்கூடிய வாய்ப்பு விவசாயத்தை தவிர வேறு எதுலேயுமே இல்லை. எந்த இதுலேயுமே இல்லை. எந்த தொழில் சார்ந்த இதில் ஒரு விதை போட்டால் 100 விதை வர்றது எதுவுமே இல்லை. அந்த மாதிரியான ஒரு வேளாண் பொருளாதாரத்தில் ஈஸியாக சம்பாதிக்க முடியும். அதற்கான காலம் நாம் பொறுமையாக உட்காந்து அது நல்லா விளைவிக்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்குவோம். அதுக்கான காலம் நிறையா இருக்குது. பருவத்தோடு நம்ம பயணம் பண்ணுவோம். ஒரு ஏக்கர் அளவில் ஒரு 10 விதமான கீரை போட்டு 1,70,000 அந்த நாளை சம்பாதிக்க முடியுது. வேறு அந்த தொழிலுமே வராது. அதுக்கு காரணம் அதுக்கு கொடுக்கக்கூடிய இன்சுட்டு, பயிர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு நுட்பம், இதெல்லாமே வேணும். இது நம்ம எடுத்துட்டா சரியாகாது அப்படின்ட்டு மக்கள் வர்றவங்களுக்கு இது கொடுக்கணுங்கிற எண்ணம் எனக்குள்ளே நிறையா இருந்தது. இன்றைக்கு ஒரு சென்ட் நிலம் இலவசமாக கொடுக்குறோம். 2 மாதம் 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு பயிற்சி கொடுக்குறோம். 3 மாதத்தில் அந்த பயிற்சி நிறைவடையக்கூடிய ஒரு காலத்தை கொடுத்து அவங்கள விவசாயம் பண்ண சொல்கிறோம். எங்கள் ஃபார்மில் ஒரு 2000 பேர்த்துக்கு மேலே பயிற்சிக்கு வந்துருக்காங்க, செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதில் அவங்களுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. நேரடியாக பார்க்குறோம். இதில் ஒரு 14 விதமான காய்கறிகள், பயிர் வகைகள் எத்தனையாரில் பண்ணுறாங்க. அதுக்கு பயன்படுத்துறது ஜீவாமிரதம், சாணி, கோரியம், கடலை மாவு, கருப்பு சக்கரை, காற்று மணி, தண்ணி, இதுதான் இருக்குது. அதை வளர வைக்கிறோம். அதுக்கு ஸ்ப்ரே பண்ணுறோம். அந்த காயை நல்ல சுவையும் மனமும் உள்ள இருக்கிறோம். நோய் வந்தால் அதுக்கான எந்த இதுவுமே நாங்கள் பண்ணுறதே இல்லை. நோய் காயை நீங்கிடுது. அதுக்கான ஒரு நோய்க்கு எந்த நோய்க்கும் செய்யறதில்லை. அதுக்கு ஸ்ப்ரே பண்ணுறோம். அக்னிஸ்தரம் தயார் பண்ணுறோம். அது பாலாத்தினுடைய சிஸ்டத்தில் நிறையா அடாப்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் செஞ்சு அந்த காய்கறி எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நிறைவாக இருக்குது. நிறைவாக இருக்கிறாங்க. நாம் அதை கண்கூட பார்க்குறோம். 25 ஆண்டு காலத்தில் 2017 ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து அந்த பயிற்சி கொடுத்துட்டே தான் இருக்குது. தொடர்ந்து பூவெல்லாம் தோட்டமெல்லாம் பூவாக இருக்குது. சூரியகாந்தி இருக்குது, மேரி கோல்டு இருக்குது. நீங்கள் அடுத்த புது பூக்களெல்லாம் கொண்டு வந்து போகிற மக்கள் வந்தாங்கன்னா அந்த சந்தோஷத்தோடு வந்து அந்த விவசாயத்தை கற்றுக்கணும். அதுதான் நோக்கம். நீங்கள் எப்போ வேணாலும் என்னுடைய பாடத்தில் எப்போ வேணாலும் விவசாயத்தை கற்றுக்கணும். அந்த ஒரு அனுபவங்களோட சேரம் பண்ணுறது தயாராக இருக்கிறோம். நல்ல உணவு சாப்பிடுவோம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நாம் முன் உதாரணமாக இருக்கோம். நன்றி, வணக்கம். எல்லாருமே சாப்பிட்டீங்களா? உணவு எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தீங்களா? ஏன்னா நான் வந்து வருஷத்துல ஒரு முறை தான் சாப்பிட முடியும். சரிங்களா? நீங்கள் அப்பப்போ வந்து சாப்பிடலாம். இயற்கையான உணவு, சரிங்களா? அந்த உணவை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை அமித்ஷா கூட்டானா இந்த உணவை நான் சாப்பிட்றதுக்கு ஒரு கூட்டணி இருக்குது. எல்லாம் ஒன்று ஆச்சுங்களா? இப்போ வந்து இந்த செடி பற்றி போகலாம் சொல்லியிருக்காங்க. 2-3 குறிப்புகள் மட்டும் சொல்லுங்கள். அதாவது வந்து கத்திரிக்காய் செடியில் வந்து மொசைக் பயிர் செய்யறீங்களா? மஞ்சள் கலரில் வரும். மஞ்சள் கலரில் வரும். அந்த மஞ்சள் கலர் வந்து நம்ம என்ன பண்ணாலுமே அதை சாவடிக்கிறோம் போட்டாங்க. ஆனால் சுண்டக்காய் செடியில் வர்றதில்லை. பக்கத்தில் இருந்தால் கூட சுண்டக்காய் செடியில் அந்த பூச்சி வராது. ஆனால் கத்திரிக்காய் செடியில் அது வரும். காரணம் அதில் கசப்பு இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா அந்த இலையை கசக்கி ஸ்ப்ரே பண்ணுங்க. இது வந்து எங்கள் ஐயா நம்மால் வரையா சொன்னாங்க குறிப்பு. ரெண்டாவது, இப்போ நீங்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பயிற்சி முகாமில் வந்து ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கறது வந்து தான் இங்கே நம்ம நடத்துகிறோம். ஆனால் நாங்கள் வந்து 50 ரூபாயில் ஒரு அரை நாள் வகுப்புக்கு நாங்கள் போயிட்டு இருந்தோம். வாட்ஸ்அப் குரூப் வந்த பிறகு வந்து அந்தந்த குரூப்புக்காரங்களுக்கு வந்து தெரியாதது புரியாததெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. சரிங்களா? அது ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் மாற்றி மாற்றி நாங்கள் ஒரு தோட்டத்தை அமைச்சிருந்தா கூட கடைசியாக நான் ஒரு பூர்த்தி பண்ணது வந்து இந்த 2:1ன்ற மாதிரி சிவா சொன்ன மாதிரி. சரிங்களா? அதில் அவருமே எனக்கு என்ன ஒரு மாற்றுதல் கேட்டிங்கன்னா நான் முழுமையாக
இந்த கலவையை ஒரு தொட்டியில போட்டுருக்கு. இவர் மட்டும் என்ன பண்றாருன்னா அதுல பாதி வந்து கோகோபிட்டை போட்டுட்டு மீதியெல்லாம் மண்கலவை கலக்கிறாரு. இதுதான் எனக்கு அவருக்கு உள்ள ஒரு வேறுபாடு. சரிங்களா? அது போட்ட பிறகு எனக்கு வந்து அந்த மண்கலவை வந்து கம்மியா வருது. அதான் ஒரு தொட்டி வர்றது வந்து 2 தொட்டிக்கு போற அளவுக்கு ஆச்சு. இது நம்ம அருண் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே இந்த தம்பிமார்களும் வந்து எனக்கு 2 கண்கள் மாதிரி. ஓகேங்களா? இரண்டாவது வந்து நான் நிறைய விதவிதமான நிறைய ப்ராடக்ட்ஸ்ன்னு ஆரம்பிச்சது நான் தான். சரிங்களா? அதுக்கு பிறகு இந்த சென்னையில் வந்து இந்திரா கார்டன் மைக்கேல் என்றவர் ஆரம்பித்தார். நானாக தான் ஆரம்பிச்சது. எதையும் காப்பி அடித்து நான் செய்யலை. என்னுடைய சொந்த முயற்சியில் நான் பண்ணது. அதே மாதிரி அருணுக்கும் அவருக்கும் நான் கொடுத்தது. அவரும் ஒன்று செஞ்சார். இப்போ கடைசியாக என்ன சொல்ல வந்தேன்னா இன்னும் 2 வார்த்தை சொல்லி முடிச்சிடுறேன். நான் நிறைய பொருள்கள் வந்து நம்ம சிவா அவர்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். இது பொருள் இல்லாமல் தேவபுஷ்டி கொடுத்துருக்குறேன். வீட்டுக்கு வரும்போது பஞ்சகாவியம் கொடுத்தேன். வேற ஒரு சேலம் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து அமிர்த கரிசல் கொடுத்தேன். இப்போ வந்து ஒரு முட்டை கரிசல் மட்டும் கொடுக்குறேன். சரிங்களா? அது வந்து நம்ம அருண் வந்து போட்டு ட்ரைன் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் சொல்கிறத விட சிவா சொன்னால் சரிங்களா? அதனால நான் செஞ்சு தயார் பண்ணதை எடுத்து வந்திருக்கிறேன். என்னோட அன்பு சகோதரர்களுக்கு கொடுக்குறேன். நான் அன்பளிப்பா சிறப்பா இருக்கா. இதுல அனுபவிச்சு சொன்னவர் வந்து நம்ம அருண். இப்ப இவரு தான் எனக்கு சொல்லணும். இவரு சொன்னதை விட இவரு வந்து அந்த சேனல்ல அவர் சொன்னாதான் உங்களுக்கு ஒரு நாங்க சொன்னதை விட இவர் சொன்னாதான் அது வந்து உங்களுக்கு எஃபர்டா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதுக்கோசம் இதை வச்சு நம்ம ஒரு தர்பூசணியோ ஒரு மரத்தொட்டிய முயற்சி பண்ணி அண்ணனுக்கு நன்றிண்ணா. பாரத சம்பாதம் பணம் சம்பாதிக்கிறத விட தோட்டம் மூலமாக நிறையா நண்பர்கள் சொந்தங்களை சம்பாதிக்கிறாங்க. ஒரு நல்ல விஷயம். தரிசனம் தொடர்பு நம்ம எதில் விட்டோம்? மொபைல் இருக்குங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம பிளான்ட் இதில் வளர்க்கலாம்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? க்ரோ பேக்னா என்னென்ன செடி வளர்க்கணும், கொஞ்சம் பெரிய பாக்ஸ்னா என்னென்ன வளர்க்கணும் அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ முக்கியமாக நீங்கள் எல்லாருமே கொடி காய்கறிகள் வளர்க்க ஆசைப்படுறீங்க இல்லையா? ஸோ இப்போ இந்த வாங்கக்கூடிய கிழக்காக இருக்கட்டும், இந்த கொடி வெளியாக இருக்கட்டும், கொண்டு போய் சின்ன பேக்கில் போட்டுட்டு வரலன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதை நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக். அதை நம்ம ஃபஸ்ட்டு கரெக்ஷன் பண்ணிடணும். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்துட்டோம். பழசு மாதிரி இல்லை. சரிங்களா? எப்போதும் ஒரு பேக்கில் ஒரு 4 செடி வைக்கிறது இந்த மாதிரி சில பேர் நான் போய் பார்க்க, சில பேர் மாடி பக்கம் அமைச்சு விட்டுருக்கேன். அவங்க போய் பார்க்கும்போது தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரே க்ரோ பேக்கில் கருவேப்பிலை இருக்கும், கொத்தமல்லி இருக்கும், எல்லாமே போட்டு ஒன்றா வச்சுருப்பாங்க. எப்படி வளரும்? வளராது. வேறு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடி போயிடுச்சு அப்படின்னா அந்த வேறு தானே முக்கியம். வேறு எந்த அளவுக்கு போகுதோ அந்த அளவுக்கு தான் மேலே உள்ள செடி நல்லா வளரும். இப்போ ஒரு 6 மாதம் ஆச்சு ஒரு செம்பருத்தி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 6 மாதம் கழிச்சு அதை வேர் ப்ரூனிங் பண்ணணும், இலையும் ப்ரூன் பண்ணணும். ஓகேங்க? ஏன்னா நம்ம க்ரோ பேக்கில் வச்சு வளர்த்துட்டு இருக்கோம். மண்ணெல்லாம் தேவையில்லை. மண் அது பாட்டு போயிருக்கும். வேறு இது வேறு எப்போ போகுதோ அப்போ தான் மேலே குளிர் வைக்கும். வேறு வளர மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூ பூக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரே இது வச்சுருந்தாங்க வரலங்க, மண் நல்லா தான் இருக்குது, ஆனால் வரலன்னா அதையும் நம்ம பார்க்கணும். சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு க்ரோ பேக்கு ஏற்ற மாதிரி செடியை வளர்க்க நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி ஒவ்வொரு பக்கத்துக்கு ஏற்ற மாதிரியும் செடியை வளர்க்க ஆசைப்படும். சரிங்களா? இப்போ வந்து இந்த கொளுத்த வெயிலில் போயிட்டு கொடி காய்கறிகள் போட்டால் வருமா? வரும். என்னென்ன காய்கறிலாம் வரும்? வெயிலில் வளரக்கூடிய காய்கறிகள் வரும். இப்போ தர்பூசணி போடலாம், முலாம்பழம் போடலாம், வெள்ளரிக்கி போடலாம். ஸோ அதெல்லாம் எப்படி வளரும்? மண்ணில் படுத்து வளரும். அது வேறு அந்த கொடி படர அந்த வேர்கள் கீழே இறங்கும்போது நல்லா வளரும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது தான் இந்த வெயிலில் வளர வேண்டிய காய்கறிகள் வளர்க்கலாம். நீங்கள் எல்லாம் கீரைகள் வளர்க்கலாம். இந்த வெயிலில் கீரைகள் நல்லாவே வளரும்.
இதை விட்டுட்டு ஆடி மாசத்துல வளர்க்கக்கூடிய காய்கறிகள் கொண்டாந்து இந்த படத்தில் போடணும். பட்டம் பார்த்து பயிர் இது முக்கியமான விஷயம் சரிங்களா. அந்த பட்டத்துக்கு ஏற்ற காய்கறிகளை போட்டா நல்லா வரும். இந்த பட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாசம் முன்னாடி போனீங்க வச்சுங்களேன், தக்காளிலாம் 10 ரூபாய்க்கு வித்துருப்பாங்க சரிங்களா. காரணம் என்ன, இந்த பட்டத்துல தக்காளி சரி, பச்சை மிளகாய் சரி, கத்திரிக்காய் சரி, இது எல்லாமே நல்லா வளரும். பச்சை மிளகாய் போடும். அப்ப அந்த பட்டத்துக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம காய் வளர்க்க ஆசைப்படணும். என்ன அந்த பட்டம் வருதுன்னா ஒரு மாசம் முன்னாடியே அந்த நாற்றை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த நாற்று இல்லாம வர முடியாது. ஒரு தை பட்டத்துக்கு அந்த தை மாசம் தான் நம்ம நாற்று விடணும் அப்படின்னு நினைச்சோன்னா அந்த பட்டமே முடிஞ்சு போயிடும் சரியா. ஸோ அப்ப என்ன பண்ணணும், பட்டத்துக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம பயிர் பண்ணணும். க்ரோ பேக் என்ன சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னா, எந்தெந்த க்ரோ பேக்ல என்னென்ன செடி வைக்கணும், கொடி காய்கறிகள்ல எவ்வளவு பெரிய பேக்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். சரி, விதை எப்படி போடுவீங்க? விதை வாங்கிட்டீங்க, விதை எப்படி போடுவீங்க? பஞ்சாமிரதம் பஞ்சகாவி. சரி, ஏதோ ஒண்ணு பஞ்சகாவியோ சரி, இல்ல கோமியமோ சரி, இல்ல உயிர் உரங்களோ சரி, கொஞ்சமா எடுத்துக்கிட்டு நல்லா ஊற வைக்கணும். விதையை வந்து விதை நேர்த்தி, அதான் ஊற வச்சாலே பஞ்சகாவியில் ஊற வச்சாலே விதை நேர்த்திக்காங்க. ஸோ விதை நேர்த்தி பண்ணி போடணும். போடும்போது சில விதைகள் வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும் இல்லையா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா புடலங்காய் சரி, பாகற்காய் சரி, ஹார்டா இருக்கும். அதை ஒரு மணி நேரம் ஊற வைக்கலாம். இது சாஃப்டா இருக்கும் இல்லையா, அந்த விதையெல்லாம் நமக்கே தெரியும், ஹார்டா இருக்கும், சாஃப்டா இருக்கும். சாஃப்டா இருக்கிறதெல்லாம் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். ஊற வச்சு போடலாம். ஸோ விதையை போடும்போது இப்போ வந்து டைரக்டாகவும் போடலாம். இன்னும் வந்து நம்மளுடைய ட்ரே இருக்கு, சீடிங் ட்ரே இருக்கு. சீடிங் ட்ரேல போட்டு முளைக்க வச்சு நாற்று எடுத்து வைக்கலாம். ஸோ நேரம் போட்டோம் அப்படின்னா இந்த வெண்டைக்காலம் நேரம் போட்டாலும் கொஞ்சம் நல்லா குசியாக நல்லா வர ஆரம்பிச்சிடும். ஸோ எதெல்லாம் ரொம்ப குட்டியாக இருக்கும் அதை நம்ம நாற்று போட்டு எடுத்து வைக்கலாம். இப்போ கத்திரிக்காய் ரொம்ப குட்டியாக இருக்கும், நேரத்தை போட்டு எறும்பு சாப்பிடும். ஸோ விதை போடும்போது எறும்புகள் சாப்பிடாத வண்ணம் நம்ம கொஞ்சம் தூக்கி வைக்கிறது பெட்டராக இருக்கும். ஏதாவது மேலே வைக்கிறது, கீழே வந்து ஏதாவது பவுடர் போட்டு மேலே தூக்கி வச்சுட்டு விதையை வளர்த்து வைக்கணும். அது அணில் வந்து பொறிக்காம பார்த்துக்கணும். பெருசாக இதோட பயங்கரமாக இருக்கும் சரிங்களா. எல்லாம் பாதுகாப்பட்டுருவோம். அவன் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் காலி பண்ணிட்டு வருவான் சரிங்களா. ஸோ அதையும் நம்ம பாதுகாப்பு வைக்கணும். ஸோ விதைகளை வந்து எந்த ஆழத்துக்கு வந்து விதை போடுவீங்க? 1 இன்ச் போடுவாமா? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்மளுக்கு ஒரு ஹைட் இருக்கு இல்லையா. நம்ம வந்து இப்போ குளத்துல விழுந்துட்டோம் அப்படின்னா இவ்வளோ தூரம் இருந்தோம்னா நம்ம வெளில வந்துடுவோம் இல்லையா. ஸோ நம்ம இவ்வளோ தூரம் தண்ணியில் விழுந்துக்கு போட்டால் என்ன பண்ணுவோம், நீச்சல் தெரிஞ்சா வரலாம். மற்றபடி விழுந்துக்கு போட்டால் என்ன பண்ணுவோம், உள்ளே போயிடுவோம். அதனால விதை எப்படி போடணும் அப்படின்னா, விதையோட ஆழம், விதை என்ன ஹைட் இருக்குன்னு பாருங்க. அந்த ஆழத்துக்கு தான் விதையை போட்டு முளைக்க வைக்கணும் சரிங்களா. பாவக்காய் எந்த ஹைட் இருக்கு, அதே மாதிரி கத்திரிக்காய் எந்த ஹைட் இருக்கு, கத்திரிக்காய் இவ்வளோ குட்டியாக இருக்கும். ஸோ அந்தந்த ஆழத்துக்கு தான் அந்த விதையை போட்டு முளைக்க வைக்கணும். அப்போதான் வந்து நல்லா முளைக்கும். விதையை போட்டதுக்கு அப்புறம் முக்கியமாக ஒரு மேலே ஒரு தூண், என்ன தூண் தெரியுங்களா? சாம்பல். அது சாம்பல் சத்து வந்து செடிகளுக்கு ரொம்பவே முக்கியம். எல்லாமே பண்ணிடுவோம், ஆனால் அதை தான் நம்ம மிஸ்டேக் பண்ணிடுவோம். சாம்பல் இன்னும் வந்து நம்ம முட்டை ஓடுறது இல்லையா, அதெல்லாம் தூள் பண்ணி வச்சுக்கிங்க. அதையுமே வந்து செடி வளர்ந்ததுக்கு அப்புறம் கொடுக்க ஆரம்பிக்கும். அதையும் நம்ம கொடுக்கணும். அது இப்போ தக்காளிக்கு மெயினாக அது கண்டிப்பாக கொடுக்கணும். என்னன்னா அது வந்து என்ன கருப்பாக வந்துடும். அது கால்சியம் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதான் இப்போ சில பேர் வீட்டில் வந்து நான்வெஜிடேரியன் சாப்பிடுறது, சில பேர் வெஜிடேரியனாக இருப்பீங்க. ஸோ வெஜிடேரியனாக இருக்க பட்சத்தில் சுண்ணாம்பு பிஞ்சளவு போடுறோம் இல்லையா, சுண்ணாம்பு அது பிஞ்சளவு எடுத்துக்கிட்டு தண்ணியில் கரைச்சி ஊற்றி விடலாம். யாரெல்லாம் வெத்தலை பாக்கு போடுவீங்க? வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் இப்போ விட்டு போச்சு. அதனால தான் மூட்டு வலி வந்து போச்சு கரெக்டா. ஸோ வெத்தலை பாக்கு போடணும். வெத்தலை பாக்குனா அந்த புயலை சேர்த்துக்கிறது கிடையாது. வெறும் வெத்தலை கொஞ்சோண்டு சுண்ணாம்பு வச்சு ஏதோ ஒன்று நீங்கள் வந்து கல்கண்டோ ஏதோ வச்சு நீங்கள் சாப்பிடணும். ஏதோ ஒரு சாப்பிட்டோம்னா அந்த வெத்தலையும் சரி, அந்த சுண்ணாம்பு சரி, செரிமானத்துக்கு நல்லா உதவும். உங்களுக்கு கால்சியத்தை மீட்டு கொடுக்கும். நிறைய பேருக்குள்ள ப்ராப்ளம் மூட்டு வலி தான். போட்டு பாருங்க, வெத்தலை பாக்கு போட்டு பாருங்களேன் தெரியும். ஸோ அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா வெத்தலை பாக்கு போடுங்க. இப்போ நம்ம வந்து சுண்ணாம்பு எதுக்கு செடிக்கு யூஸ் பண்ணுறது தெரிஞ்சு கொடுத்தா, அப்போ செடிக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்குது, இதென்ன பிரச்சனை இருக்குது, அதனால தான் வந்து நடக்க முடியாமல் என்ன ஆகுது, காய்கள் வந்து கருப்பாக போகுது. அதுக்கு வந்து நம்ம கால்சியம் சத்து கொடுக்கணும். அதையும் நோட் பண்ணிக்க. சரி, இப்போ விதை போட்டாச்சு, விதை முளைச்சி வந்துருச்சு. என்ன சைஸுக்கு நீங்கள் எடுத்து பார்த்துட்டு மாற்றுவீங்க? ஃபர்ஸ்ட் 2 இலை வருமா, அடுத்த 2 இலை வருமா, அதுக்கு அடுத்த 2 இலை வருமா, அந்த ஸ்டேஜில் மாற்றிடுவாங்க. அது வயசாகிடுச்சுனாலும் சரியாக வளராது. அந்தந்த பருவத்தில் அந்த இதை மாற்றி வச்சிடணும். இந்த சைஸ் தக்காளினா இந்த சைஸ் வருதா, அழகா ஒரு கீழே 2 இலை அது விட்டுருங்க. இனிஷியலாக வர 2 இலை விட்டுருங்க. அதுக்கு அடுத்த 2 இலை, அதுக்கு அடுத்த 2 இலை இப்படி வரும், பார்த்து இப்படி வரும். அந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா சூப்பராக வளரும். தக்காளியை பொறுத்த அளவுக்கு
அப்படியே படுத்து வளர்ந்துச்சு அப்படின்னா அது படுக்க படுக்க வேர்கள் அதிகமாக வரும். தக்காளியை பொறுத்தவரை அது படுக்க படுக்க வேர்கள் அதிகமாக வரும். அப்படி வேர்கள் அதிகமாக வரும்போது பிரான்ச்சஸ் அதிகமாக வரும். மேலே நுனியை ரெண்டு கட் பண்ணி விட்டீங்கன்னா போதும், நிறைய பிரான்ச் வரும், நிறைய காய் காய்க்கும். ஓகேங்களா? தக்காளியை பொறுத்த அளவுக்கு மிளகாய்க்கும் அதுதான். ஒரே மாதிரியே நேராக வளர்க்காம லைட்டாக நுனியை கட் பண்ணி விட்டீங்கன்னா பிரான்ச்சஸ் அதிகமாக வரும், அதிகமாக காய் காய்க்கும். நேராக வளரக்கூடாது. அது மாதிரி பழச்செடிகளை வெட்ட வெட்ட தான் காய்க்கும். எப்படி சில பேர் பாம்பு வைப்பாங்க, அதுக்கு பாவமே பார்க்கக்கூடாது, அடிக்கிற பிள்ளை அடிச்சு தான் வளர்த்தாகும். சரிங்களா? அது முருங்கையை உடைச்சு தான் வளர்த்தாகும். அது மாதிரி நீங்க வந்து இந்த செடியை வந்து பழச்செடியை வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணீங்கன்னா காயை காய்க்காது. சரிங்களா? நல்லா ப்ரூவ் பண்ணி விட்டீங்கன்னா பாருங்களேன், அடுத்தது பூ வைக்க ஆரம்பிச்சிடும். இது மாவுக்கு சரிதான், பலாவுக்கு சரிதான். பலா மரத்துல என்ன பண்ணுவாங்க சரிங்களா? வளர்ந்துட்டே போயிடும். பலா மரத்துல வந்து காயே வராது. என்ன பண்ணுவாங்க? கீறி விடுவாங்க. மரத்தை அடியிலே கீறி விட்டுருவாங்க. கீறி விடும் போது அதுக்கு ஒரு வறுப்பு மாதிரி கிடைக்கும். அது வறுப்பு பூ எடுக்காது. ஸோ அடிக்கிற பிள்ளையை அடிச்சு தான் வளர்த்தாகும். அந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கட் பண்ண விடுறத பழமரங்களை பொறுத்தவரை கட் பண்ணாதான் பூ பெஞ்சு வைக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதையை எடுத்து வச்சிட்டோம், செடி வளர ஆரம்பிச்சிச்சு. சரியா? இப்போ நாற்று போட்டாச்சு, நாற்று ஸ்டேஜில் என்னென்ன பண்ண சொல்லியாச்சு. அடுத்தது நாற்றை எடுத்து வச்சுட்டோம். இப்போ நாற்றை எடுத்து வச்சதுக்கு அப்புறம் வளர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுத்த பிரச்சனை என்ன? நல்லா வளரணும். ஃபர்ஸ்ட் நல்லா வளரணும். அதுக்கு அடுத்தது நோய் வரக்கூடாது, அதுக்கு அடுத்து பூச்சி அடிக்கக்கூடாது. இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ வளரும் போதே இது கொடுக்க வேண்டிய, இப்போ நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, முட்டை கரைசல். இது வந்து அதாவது யூனிஃபார்மாக ஒன்று வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் கொடுத்து செடியை போட்டு நான் காலையில் வந்து பஞ்சத்தில் தெளித்தேன், அடுத்து வந்து நீம் ஆயில் தெளித்தேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சக்காவையை கொடுத்தேன், ஜீவமதை கொடுத்தேன், எல்லாத்தையும் போட்டு செடியை பாடாக படுத்துட்டாங்க. நீட்டாக செடியை வளர்க்கணும். காலையில் சாயங்காலம் பார்க்கணும். நீட்டாக நான் செடியை வச்சுட்டு வாழ்ந்துடும். ஒரு மாதம் போய் காய் கொடுத்தா காய் கொடுத்துருமா? கொடுக்காது. அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிக்சர் வந்துருக்கோம். நீங்கள் கையால் நசுக்கி தருந்தீங்கன்னா ராத்திரி முடிஞ்சிருக்கோம். சரிங்களா? அதை பார்க்காம மட்டும் தான் பூச்சி அதிகமாக வந்துருச்சு அப்படின்னு நம்ம நிற்போம். நம்ம வந்து பெரிய ஏக்கர் கணக்கில் வயல்லாம் வச்சிடல, ஒரு 2 செடி 2 செடி தான் வச்சிருப்போம். காலையில் போய் அடியில் இலைக்கு அடியில் போய் பார்த்தீங்கன்னா பூச்சை ஈஸியாக கட்டுப்படுத்தலாம். ஸோ வளரும் போது அதுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி நம்ம கொடுக்கணும். அவ்வளோதான். ஏன்னா நம்ம வைக்க போகிற பாட்டு இவ்வளோ தான் இருக்கும். ஏன்னா அந்த பாட்டில் அவ்வளோ சத்து கிடையவே கிடையாது. நம்ம தான் எல்லாமே மேனலாக கொடுக்கணும். சரிங்களா? ஒரு செடியை ஹெல்த்தியாக வளர்க்கணும், நல்லா காய் காய்க்கணும் அப்படின்னா மீனாமல் எடுத்துக்கணும். சரிங்களா? மீனாமிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு கொடுங்க. மீனாமிலத்தை மண்ணுக்கு கொடுங்க. ஜீவாமிரம் தான் வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுங்க. மண்ணுக்கு கொடுங்க. தண்ணியில் கலந்து மண்ணுக்கு கொடுங்க. அப்புறம் முக்கியமாக ஒன்று பண்ணணும், இலைக்கு கொடுக்கணும். இப்போ இலைக்கு கொடுக்குறதா இந்த முட்டை கரைசல். சரிங்களா? முட்டை கரைசல் என்பது எலுமிச்சை பழமும் முட்டையும் தான். நீங்கள் ஒரு முட்டை ஒரு 10 எலுமிச்சை பழம் வச்சுக்கோங்க. 10 வேணும். ஏன்னா ஜூஸ் எடுத்தோம் அப்படின்னா அவ்வளோதான் வரும். ஒரு சின்ன டப்பா, அந்த டப்பாக்குள்ளே ஜூஸை ஊற்றுறீங்க, ஒரு முழு முட்டையை உள்ளுக்குள்ளே வைக்கிறீங்க. ஓகேங்களா? அது உள்ளுக்குள்ளே வைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அது கரைய ஆரம்பிச்சிடும். அந்த மேலே உள்ள கால்சியம் வந்து கரைஞ்சிடும். கரைஞ்சி நல்லாவே தெரியும். அது வந்து ரப்பர் பந்து மாதிரி ஆகிடும் உள்ளுக்குள்ள. அதுக்குள்ள ஒரு லேயர் இருக்கும். சரிங்களா? முட்டைக்கு உள்ள ஒரு லேயர் இருக்கும். அது வந்து ஒரு ரப்பர் பந்து மாதிரி ஆகிடும். அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 15 நாள் கழிச்சு, 15 நாளைக்கு மேலே போயிட்டே போடுறாரு. 15 நாளைக்குள்ளேயே அதை ஒரு குச்சி வச்சு கலக்கி விட்டுட்டு ஒரு முட்டைக்கு 50 கிராம் வந்து நாட்டு சர்க்கரை உள்ளே போட்டு நல்லா குளிக்கு. புரியுங்களா? முட்டை வந்து உடையாத முட்டை, நாட்டு முட்டை. நோட் பண்ணிட்டீங்களா? நாட்டு முட்டையாக இருக்கணும். பிராய்லர் முட்டைலாம் வாங்கி பயன்படுத்துறீங்க. நாட்டு முட்டையை கிராமங்கள்லேருந்து வாங்கி பயன்படுத்தும். ஏன்னா இப்போ நிறைய கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து வந்துருக்கு முட்டை. சரிங்களா? அதுக்கு வித்தியாசம் தெரியாமல் போயிடும். ஸோ நாட்டு முட்டை எடுத்துங்க, உள்ளுக்குள்ளே போடுங்க. அந்த முட்டை முழு அளவுக்கு ஜூஸ் ஊற்றணும். தண்ணியாக ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த காரணம் வந்து தண்ணி ஊற்றினா அது வீணாக போயிடும். 15 நாளைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கரைச்சி போயிடும். அதுக்குள்ளேயே கலக்குறீங்க. 50 கிராம் நாட்டு வைக்கிறீங்க, திரும்பி வைக்கிறீங்க. 26 நாள் கழிச்சு எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறீங்க. ஒரு லிட்டருக்கு 1 ml, ஒரு லிட்டருக்கு 1 ml ஃபர்ஸ்ட் பயன்படுத்தணும். இனிஷியலாக நம்ம குழந்தைகள் எப்படி பயன்படுத்துவோம்? எடுத்தவொடனே வந்து அதிகமாக நம்ம ஒரு சளி பிடிச்சி ஜுரம் வருது அப்படின்னா அதிகமாக மாற்றி கொடுக்க மாட்டோம். இனிஷியலாக வந்து 2 ml 3 ml அப்படின்னா நம்ம வந்து கொடுத்துட்டு போவோம். வளர அதே மாதிரி செடி அப்படிதான் ஒரு குழந்தைய பார்க்கணும். ஒரு குழந்தை வளரும் போது எந்த லெவலில் கொடுக்கணுமோ ஃபர்ஸ்ட் ஒரு எண்ணம் கொடுக்கணும். தாங்குதான்னு பாருங்க, ஒரு இலைக்கு அடிச்சு பாருங்க, இதான் டெஸ்ட் ஒரு இலையில அடிச்சு பாருங்க, காய் தான் பாருங்க. அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக அடிக்கும். சில பேர் இந்த நீம் ஆயில் எடுத்து ஃபுல்லாக ஒரு 10 ml எடுத்துக்கிட்டு ஒரு லிட்டரில் அடிச்சு விடுவாங்க. பார்த்தீங்கன்னா சாயங்காலம் வாடி போயிடும். அப்போ இப்போலாம் செடிக்கு நீங்கள் அதாவது இலைக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறீங்களா? அப்போ தண்ணி வந்து கண்டிப்பாக வந்து அடியில் வந்து வேர் கொடுக்கணும். சரிங்களா? அதை பட்னி போட்டுட்டு மேலே வந்து நம்ம